நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை உங்கள் மத்தியிலே வரவும், கர்த்தருடைய வசனத்தோடு உங்களை சந்திக்கவும், ஆண்டவர் அருளின கிருபைக்கு ஏற்ப அவரது வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கிடைத்துள்ள இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகத்தை நம்முடைய வேத பாடத்திற்காக நாம் தெரிவு செய்து அதிலிருந்து நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். கடைசியாக நாம் சிந்தித்தது 13வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கின்ற பாப்போ பட்டணத்தில் பவுலப்போஸ்தலனும் அவரது குழுவினரும் நடத்திய ஊழியங்கள். பாப்போ பட்டணத்தில் பவுலப்போஸ்தலனும் அவரது குழுவினரும் நடத்தின ஊழியங்கள், அதை பற்றித்தான் கடந்த செய்தியிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அநேக விஷயங்கள் அந்த வேத பகுதியில் இருந்து நாம் கற்றுக்கொண்டோம். அது அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகத்தை நீங்கள் கூடுதலாக புரிந்து கொள்வதற்கும் அவற்றிலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான சத்தியங்களை கற்றுக்கொள்ளவும் மிக உறுதுணையாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுது அந்த பாப்போ பட்டணத்தில் வைத்து நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு 2 சம்பவங்களை இந்த பகுதியிலே நாம் சிந்திக்கும்படியாக விரும்புகிறோம். அதாவது அதில் ஒன்று நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல அந்த சாலமை பட்டணத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு பாப்போ பட்டணம் வரைக்கும் வந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு உதவியாக வந்த பர்னபாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 4வது வசனத்தில் சீப்புரு தீவுக்கு போகின்ற அந்த விஷயத்தை பற்றி நாம் படித்துக் கொண்டு வரும்போது 5வது வசனத்தில் பாப்போ பட்டணத்தில் ஊழியம் முடித்து அங்கிருந்து அவர்கள் புறப்படுகிற வேளையில் அந்த யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் நாம் சிந்தித்த போது மார்க்குவை பற்றிய வேதபாட குறிப்பையும் நாம் சிந்தித்தோம். இந்த ஒரு முக்கியமான நிகழ்வு அதிலே நடைபெற்றது. இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கும்படி விரும்புகிறேன். அது என்னவென்றால், இந்த ஊழியத்தை, அதாவது பவுலும் பர்னபாவும் தங்களுடைய ஊழியத்தை அவர்கள் தொடங்கும் போது அதிலே எழுதப்பட்டிருக்கிறது, பர்னபாவும் சவுலும் என்று சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். பாருங்கள், பதிமூன்றாவது வசனத்தில் அந்தியோகியா சபையை பற்றி ஆவியானவர் அறிமுகம் செய்யும் போது, அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும், நீகர் எனப்பட்ட சிமியோனும், சிரேனே ஊரான் ஆகிய லூகியும், கார்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும், சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே பர்னபா 1வது இடத்தில் குறிப்பிடப்படுகிறார். சவுல் அதற்கு பின்னே குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்திற்கு வரும்போது, அந்தியோகியா சபையாரோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுவதாக சொல்லியிருக்கிற அந்த வேத பகுதியிலும் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிடித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அங்கேயும் பர்னபா சவுல் என்று அந்த வரிசை வருகிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது பர்னபா குறிப்பிடப்படுகிறார்.
பின்பு சவுல் குறிப்பிடப்படுகிறார். ஆனால் இந்த பாப்போ பட்டணத்திற்கு வந்த பின் இந்த வழக்கத்திற்கு அப்படியே ஒரு மாற்றம் நடைபெறுகிறதை நாம் பார்க்கலாம். அதிலே பார்க்கும்போது பர்னபா சவுல் என்று வராமல் பவுல் பர்னபா அல்லது பவுலும் அவனை சார்ந்தவர்களும் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். 13வது வசனத்தை பாருங்கள். 13:13 பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பலேறி பம்பிலியாவில் இருக்கும் பெருகே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல ஒரு மாற்றம் நிகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? இந்த மிஷனரி பயணத்தினுடைய துவக்கத்தில் இந்த பயணத்திற்கு முன்னோடியாக விளங்கினது அல்லது தலைமைத்துவ பொறுப்பை வகித்தது பர்னபாவாக இருந்திருக்க வேண்டும். ஆகையினாலேதான் பர்னபா சவுல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். சவுலை விட சீனியர் ஆக இருக்கிறவர் ஒரு மூத்த தேவனுடைய மனிதர். ஆகையினால் அனுபவம் உள்ளவர். ஆகையினாலே அவர் முதன்மையான நிலையில் குறிப்பிடப்படுவது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை, சரிதான் அது. ஆனால் பாப்போ பட்டணத்திற்கு வந்ததற்கு பின் அந்த ஊழியம் முடித்து அவர்கள் புறப்படும் போது பர்னபாவும் சவுலும் அவனை சேர்ந்தவர்களும் என்று சொல்லாமல் அல்லது பர்னபாவும் அவனை சேர்ந்தவர்களும் என்று சொல்லாமல் பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் என்று பவுல் முதன்மையான இடத்திற்கு கொண்டு வரப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அதிலிருந்து ஒரு விஷயம் தெரிகிறது. இந்த இடத்திலிருந்து இனிமேல் இவர்கள் மேற்கொள்ள போகின்ற பயணங்கள் அனைத்திற்கும் முதன்மையான இடத்தை பெறுகிறவர், தலைமைத்துவ பொறுப்பில் வருகிறவர் அப்போஸ்தலனாகிய பவுலாக இருந்திருக்க வேண்டும். அதனாலே தான் இந்த வரிசை சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய நாமத்துக்காக தெரிந்து கொண்ட தம்முடைய தாசன் தம்முடைய வசனத்திற்கும் தாம் ஒப்புவித்த ஊழியத்திற்கும் தம்மை மாத்திரம் பிரியப்படுத்தி வாழ்கின்ற விஷயத்திலும் உண்மையாய் கவனமாய் இருக்கும் பொழுது அன்னாரை உயர்த்துவதும் கனப்படுத்துவதும் தேவனுடைய திட்டத்திற்குட்பட்டது. ஆகவே அது நியாயம். கர்த்தர் அதை செய்திருக்கிறார். இனி ஒரு நாணயத்தினுடைய மறுபக்கத்தை போல இந்த விஷயத்தை இன்னொரு பக்கம் சிந்தித்து பார்த்தால், யாருக்கும் தெரியாமல், இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் முகவரியே இல்லாமல் சொந்த ஊரிலே தர்சு பட்டணத்திலே போய் ஏறத்தாழ 9 ஆண்டுகள் அவர் உண்டு. கர்த்தர் கொடுத்த நிலைமைக்கு ஏற்றார் போல ஒருவேளை சொந்த ஊரிலே அதை சார்ந்த பகுதிகளிலே அவர் ஊழியம் செய்திருக்கலாம். அந்த நிலையில் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்த இந்த சவுலை தேடி கண்டுபிடித்து அழைத்து கொண்டு வந்து அந்தியோகியா சபைக்கு அறிமுகப்படுத்தி இந்த அளவுக்கு அவர் பிரபலம் அடைவதற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டவர் பர்னபா. ஆனால் இப்போ அவரை 2வது இடத்திற்கு தள்ளி முதன்மையான இடத்திற்கு சவுல் வந்திருக்கிறார். அது கூட எனக்கு அந்த வசனம் வாசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி சொல்லும் போது பர்னபாவும் சவுலுன்னு 2வது ஆனாலும் சவுலினுடைய பேரு சொல்றத பார்க்கலாம். ஆனா 13ஆம் வசனத்திற்கு வரும்போது பவுலும் பர்னபாவும் அப்படி சொல்லல, பவுலும் அவனை சேர்ந்தவர்களும். அந்த இடத்துல கூட பர்னபாவினுடைய பெயரை குறிப்பிடவில்லை பாருங்க. பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் என்று மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் மனரம்யமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தர் தன்னோடு கூட தன்னை விட அதிகமாக பயன்படுத்தப்படுகிற தேவ மனிதராகிய பவுலுக்கு உடன் ஊழியராக இருந்து செயல்படுவதில் அதிக மகிழ்ச்சியை அடைந்தார் பர்னபா. இந்த விஷயத்தில்
பவுலுக்கு இருக்கக்கூடிய பர்னபாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை நமக்கும் இருக்க வேண்டும். நம்மாலே ஆண்டவருக்குள் கொண்டு வரப்பட்டவர்கள், நம்மாலே ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தப்பட்டவர்கள், நம்மை விட உயர்ந்த நிலையில் தேவனால் பயன்படுத்தப்படும் போது அதில் அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். பேதுரு அப்போஸ்தலனை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தினது அவரது சகோதரராகிய அந்திரேயா. ஆனால் அப்போஸ்தலர்களுடைய பெயர் அட்டவணை வருகிற இடங்களில் எல்லாம் முதலாவது வருவது பேதுருவினுடைய பெயர் தான் வரும். அதுக்கப்புறம் தான் அந்திரேயா வருவார். யோசித்து பாருங்க. அது மட்டுமல்ல, பெந்தெகோஸ்தே நாளில் சபை உருவான போது, அன்றைக்கு இந்த சபை உருவான விடிந்த அந்த புதிய யுகத்தில், சபையின் யுகத்தில் முதல் பிரசங்கம் செய்து இந்த சபை திறப்பு விழா நடத்தினதே பேதுரு அப்போஸ்தலன். 11 கூட எழுந்து நின்று அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப அதுல அந்திரேயாவும் இருக்கிறார். அவர் அமைதலாக இருக்கிறார். இவராலே கொண்டு வரப்பட்டவர் பயன்படுத்தப்படுகிறார். 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வருகிறார்கள். அவருடைய மனசில் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். என்னாலே ஆதாயம் பண்ணப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிறார் என்று உளமாற நன்றி செலுத்தி இருப்பார். இந்த உணர்வு நமக்கும் இருக்க வேண்டும். குறிப்பாக மூத்த ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, மூப்பர்களுக்கு இத்தகைய மனப்பான்மை மிக மிக அவசியம். ஒவ்வொருவனும் பிறனை தன்னை விட மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும் என்ற ஒரு பாடத்தை நாம் இதிலிருந்து படிக்கிறோம். சரி, அடுத்து இந்த 13ஆம் அதிகாரத்தில் பாப்போ பட்டணத்தில் நடைபெற்ற இன்னொரு முக்கியமான சம்பவத்தை கூட உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இதுவரைக்கும் பவுல் அறியப்பட்டதெல்லாம் சவுல் என்கிற பெயரில் தான் அறியப்படுகிறார். இந்த இடத்திலிருந்து சவுல் என்கிற பெயர் அப்படியே மறக்கப்பட்டு பவுல் என்ற பெயர் முதன்மைப்படுத்தப்படுகிறது. அந்த பெயரிலேயே அவர் அறிமுகம் செய்கிறார். எங்கெங்கே இனி வரக்கூடிய எல்லா பகுதிகளிலும் அவரை பற்றி பவுல் என்றுதான் குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய முதல் ஆரம்பம் 13ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துலதான் பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் என்று வாசிக்கிறோம். பவுல் என்கின்ற அந்த பெயர் முதலில் அறிமுகப்படுத்தப்படுவது இந்த இடத்தில் தான். இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. இதுக்கு பின்னாடி முழுவதுமே அவர் பவுல் தான் அறியப்படுறார். இந்த இடத்துல இருந்து தான் அதை ஆரம்பிக்குது. இப்ப நமக்கு என்ன கேள்வி, இந்த இடத்துக்கு பாப்போ பட்டணத்திற்கு வரும்போது அப்படியே இந்த விஷயம் ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன காரணம்? சாதாரணமா சவுலை பவுலாக்கினார், சவுலை பவுலாக மாற்றினார் அப்படியெல்லாம் பிரசங்கம் பண்றதை கேட்கிறோம். ஆனா அது இந்த இடத்துல அந்த மாற்றம் நிகழ்வதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படி யோசித்த போது என்னுடைய மனசுல வந்த விஷயம் அது சரியா இருக்குமா என்னங்கிறத நீங்க யோசித்து பாருங்க. இந்த பாப்போ பட்டணத்தில் நடைபெற்ற முக்கிய சம்பவம் என்ன? பெரிய அளவுல ஒரு நீண்ட பிரசங்கம் பண்ணினதாக இங்க நம்ம வாசிக்கல. பாப்போ பட்டணத்துக்கு போறாங்க. அங்க போனா அங்க உள்ள கவர்னர் தானே, அதிபதி, அவன் பேர் என்ன பேரு? செர்கியு பவுல் இருக்கிறாரு. அவருடைய ஹெட் குவார்ட்டர் அங்கதான் இருக்கு, தலைமையகம் அங்கதான் இருக்கிறது. அவர் ரோம அரசாங்கத்தினுடைய ராஜ பிரதிநிதி, ஒரு கவர்னர். அந்த நபருக்கு உதவியாளனாக இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான் யாரு? பர்யேசு. இந்த 2 பேரை பத்தி ஏற்கனவே நம்ம சிந்திச்சோம்.
அப்போ இந்த செர்கியு பவுலுக்கு என்ன ஆசை? பவுலை அழைப்பித்து கர்த்தருடைய வசனத்தை அவன் மூலமாக கேட்கணும்னு ஆசை. இதுக்கு முட்டுக்கட்டையா இருந்தது யாரு? பர்யேசு. அதை நம்ம ஏற்கனவே சிந்திச்சோம். பர்யேசுன்னா என்ன அர்த்தம்? இயேசுவின் மகன். இயேசுவின் மகன் பேரு இயேசுவின் மகன், ஆனா சுவிசேஷத்திற்கு விரோதியாக இருக்கிறான், எதிரியாக இருக்கிறான். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அவனை அழைப்பித்து வசனத்தை கேட்க அவன் ஆசைப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம், வசனம் 7. அப்ப இது என்ன நடந்திருக்கணும்? நான் நினைக்கிறேன் மனசுல இப்படி ஒரு 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 குழு வந்திருக்கிறாங்க, 3 பேர் அடங்கின ஒரு சின்ன குரூப் வந்திருக்கிறாங்க. என்னென்னமோ பிரசங்கம் பண்றாங்க, அது புதுசா தெரியுது அப்படிங்கிறது ஊருக்குள்ள பரவலான ஒரு பேச்சு. சிறந்த புத்திசாலியும் அறிவாளியுமான செர்கியு பவுலுடைய காதுக்கு இது போகுது. உடனே அவர் என்ன சொல்றாரு? அவங்களை அழைச்சு வா, அவங்க மூலமா சொல்லப்படுற விஷயம் என்னன்னு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது, இப்ப நிச்சயமா இவர் எங்க போயிருப்பாரு? இந்த குரூப் எங்க போயிருக்கோம்? செர்கியு பவுலினுடைய அரண்மனைக்கு, அவருடைய அபிஷியலா அவர் வசிக்கிற அந்த இடத்திற்கு போயிருக்கணும். எனக்கு அதை யோசிக்கும் போதே ஒரு நல்ல ஒரு உதாரணம் பழைய ஏற்பாட்டில இருந்து ஞாபகம் வருது. எலியா தீர்க்கதரிசி, அவரை பத்தி நம்ம வேதத்துல முதலாவதாக வாசிக்கிறது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். முதல் வசனத்திலிருந்து எலியாவை பற்றி ஆரம்பிக்குது. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா, அப்படித்தான் அவரை பற்றி அந்த வேத பகுதியே ஆரம்பமாகும். பாருங்க, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ எடுத்த எடுப்புல எலியாவினுடைய ஊழியம் இப்ப எங்க ஆரம்பிக்குது? ஆகாப்பினுடைய அரண்மனையில். அவரை பத்தி ஃபர்ஸ்ட் வாசிக்கிறது இங்கதான். கர்த்தர் போ சொல்றாரு அவரை, நீங்க போய் ஆகாப் ராஜாவுக்கு போ, அங்க போய் உன்னை காண்பி. உடனே ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நேர போய் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை சொல்ற ஒரு தேவ ஊழியருக்கு ஒரு ராஜாவினுடைய அரண்மனையில போய் ராஜாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு வாக்கியம் கிடைச்சா, அது மாதிரி ஒரு பெருமைக்குரிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு அவங்களுடைய இல்லத்துல போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். நம்முடைய பிஎம்முக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அறிவிக்கிறதுக்கு அதுல எவ்வளவு பெருமைப்படுவோம், மகிழ்ச்சி அடைவோம். அது மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் எலியாவுக்கு. அதே போல ஒரு கவர்னர், அவருடைய மாளிகையிலிருந்து இப்போ அழைப்பு வந்திருக்கு, தேவ வசனத்தை அவருக்கு என்ன செய்யணும், சொல்லணும் அப்படின்னு. உடனே இப்ப இவங்க போயிட்டாங்க. போனா அந்த கவர்னருடைய மாளிகை எப்படி இருக்கும்? அதற்கே உரிய அந்த கம்பீரமா அந்த தோற்றத்துல உட்கார்ந்துருக்க அவருடைய அந்த கவர்னர் அவருடைய இருக்கையில அப்படி ஒரு குறுநில மன்னனை போல ரொம்ப அழகா அப்படி அமர்ந்திருக்கும் போது பேச்ச ஆரம்பிக்கும் போது நிச்சயமா கேட்டிருப்பாரு. இவர் யாருங்கிறது தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. யாருக்கு? பவுலுக்கு தெரிஞ்சிருக்கும். இவருடைய இந்த கவர்னருடைய பேர் என்ன? செர்கியு பவுல். இப்ப இதே மாதிரி இவர் வந்து நிற்கும் போது நிச்சயமா அவன் கேட்டிருப்பான். யாரு? செர்கியு பவுல் கேட்டிருப்பான், நீங்க யாரு? உங்க பேர் என்ன? எங்க இருந்து வர்றீங்க? என்ன விஷயங்களை நீங்க சொல்றீங்க? நீங்க பேசுறத பத்தி எங்க ஏரியாவில் பல்வேறு பேச்சுக்கள் அடிபடுது அப்படின்னு ஒவ்வொன்னா அப்படி உரையாடல் நடக்கும் போது இவர் வந்து தன்னுடைய பேரையும் என்ன செய்திருப்பாரு, சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்லும் போது பவுல் அப்போஸ்தலன் திட்டமிட்டே
தன்னுடைய பெயரை பவுல் என்று அவர் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது பவுல் அப்போஸ்தலனுக்கு இரட்டை பெயர்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்தோம். அந்த காலத்தில் யூதர்கள் பலருடைய குடும்பத்தில் அவர்களுக்கு இரட்டை பெயர் இருக்கும். திதிமு என்னப்பட்ட தோமா, மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவான், ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் பெயர் கொண்ட லேவி, இப்படி எல்லாம் வாசிக்கிறோம்ல. அப்போ அப்படி இரட்டை பெயர் வைக்கிறது வழக்கம். அதே மாதிரி பவுல் அப்போஸ்தலனுடைய பெற்றோர்கள், அவர் பிறந்தபோது அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு 2 பேர் வைத்தார்கள். ஒரு பெயர் சவுல், அது ரொம்ப அபிமானத்தோடு கம்பீரத்தோடு பெருமையாக வச்ச ஒரு பெயர். ஏன்? முதல் ராஜா சவுல் ராஜா, அவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவர். பவுல் அப்போஸ்தலன் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவர். அப்போ தங்களுடைய கோத்திரத்தில் ஒருவர் பறந்து விரிந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற ஒரு மாமன்னராக விளங்கி இருக்கிறார். ஆகவே அன்னாருடைய பெயர் நம்முடைய பையனுக்கு வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த பெயரை வச்சிருக்கிறாங்க, சவுல். இன்னொன்று, பவுல் அப்போஸ்தலனுடைய தகப்பனார் ரோமர் அரசாங்கத்தில் பணிபுரிந்தவர், இராணுவத்திலே பணிபுரிந்தவர். அவருடைய வேலை என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இராணுவத்தில் எங்கெங்கே இராணுவ அதிகாரிகள் தளபதிகள் போய் முகாமிடுவார்களோ அந்த முகாமிடுகிற இடங்களில் அந்த இராணுவ தளபதிகளுக்கு கூடாரம் அமைத்து கொடுப்பதனுடைய பொறுப்பு இவருடையது, பவுல் அப்போஸ்தலனுடைய தகப்பனாருடையது. தனக்கு கீழே பலர் வேலையாட்கள் கொடுக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களை வைத்து இந்த பணியை செய்வார். தன்னுடைய பணியிலே நீண்ட காலமாக பணி செய்த காரணத்தினாலும் உண்மையா இருந்த காரணத்தினாலும் ரோம அரசாங்கம் அவருக்கு குடியுரிமை கொடுத்து கௌரவித்தது. குடியுரிமை பெறுவதன் மூலமாக அநேக அரசாங்க சிறப்பு சலுகைகள் இவர்களுக்கு கிடைக்கும். இதனால என்ன செய்வாங்க? நிறைய பேரு பெரும் தொகை கொடுத்து, கவர்மெண்ட் என்ன விலை நிர்ணயிச்சிருக்கிறதோ கட்டணம், அந்த தொகையை கொடுத்து இந்த குடியுரிமையை என்ன செய்வாங்க? வாங்குவாங்க. ஆனா பவுல் அப்போஸ்தலனுக்கு அப்படி இல்லை. அவங்க அப்பாவுக்கு குடியுரிமை கிடைச்சதுனால இவர் பிறக்கும் போது இயல்பாகவே ரோமன் குடியுரிமை பெற்றவராக என்ன செஞ்சிடறாரு? மாறிடுறாரு. ஆக ஒரு ரோமன் குடியுரிமை பெற்றவர் என்ற முறையில் அவருடைய பெற்றோர் அவருக்கு இன்னொரு பேரும் வச்சாங்க. என்ன பேரு? பவுல். அதனால இனி நம்ம சொல்லும் போது சவுலை பவுலாக மாற்றினார் அப்படியெல்லாம் பேச வேண்டாம். அவங்க அப்பா அம்மா வைக்கும் போதே இந்த 2 பேரும் வச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் சவுல் என்ற பெயரில் அறியப்பட்டார். இந்த பாப்போ பட்டணத்திற்கு அப்புறம் பவுல் என்ற பெயர்ல மாத்துறார். இப்போ இவருக்கு இப்படி பவுல்னு ஒரு பேர் இருக்குது அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துகிற முதல் சந்தர்ப்பமாக இது இருந்திருக்கலாம். ஏன்னா கவர்னர் உட்கார்ந்து இருக்கிறாரு, கேட்கிறான், உன் பேர் என்ன? ஒவ்வொருத்தங்களுடைய பேரை கேட்கும் போது பவுலுக்கு தெரியும், எனக்கு முன்னாடி ஒரு கவர்னர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருடைய பேரு என்ன? பவுல். இப்ப 2 பவுல் நிக்கிறாங்களா? ஒரு பவுல் உட்கார்ந்து இருக்கிறாரு கவர்னராக, ரோமர் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக. இன்னொரு பவுல் நிக்கிறாரு கிறிஸ்துவினுடைய அம்பாசிடராக, ஸ்தானாபதியாக. அப்படித்தானே? கிறிஸ்துவனுடைய அம்பாசிடர் தானே நிக்கிறார். ஆனா என்னதான் கிறிஸ்துவனுடைய அம்பாசிடராக இருந்தாலும் உலக பிரகாரமாக ஒரு கவர்னர் அப்படிங்கும் போது அந்த அளவு உட்கார்ந்தோ இவர் என்ன செய்யணும்? நின்றுதானே இருக்கணும். அப்ப தன்னை கொத்த, தன்னுடைய பெயரு கொத்த ஒருவன் முன்னாடி தான் நிற்பதும்,
அவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு, அதுக்கு ஒரு கவர்னருக்கு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ தனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா கருதி, உன் பேர் என்னன்னு கேட்டபோது இவர் சொல்லி இருக்க வேணும், என் பெயர் பவுல். இதை கேட்கும் போது, இது என்னுடைய கற்பனை, இதை கேட்கும் போது உட்கார்ந்து இருக்கிற கவர்னருடைய மனசுல ஒரு மென்மையான ஒரு மத்தாப்பு அப்படி பத்த வைக்கிறது மாதிரி ஒரு எண்ணம், ஒரு மகிழ்ச்சி. தனக்கொத்த பெயரை உடைய ஒருவன், ஆனா ஒரு யூதன், ஆனால் பிரசங்கிப்பது கிறிஸ்துவை குறித்து. அதுவே கொஞ்சம் சிந்திக்க தூண்டுகிறது. சரி, நீ சொல்லவிருக்கிற விஷயத்தை பத்தி காதுவழி செய்தியாக பல விஷயங்கள் வருகிறது. நேரடியாக நானே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ சொல்ல விரும்புகிற விஷயத்தை சொல்லலாம் என்று சொல்லி இருக்கலாம். அப்ப இவர் இவருக்கு சொல்லவா வேணும்? மிகப்பெரிய அறிவாளி, சிறந்த கல்விமான், அழகாக பேசக்கூடியவர், என்ன சொல்வது, விஷயங்களை கையாளக்கூடியதிலே மிக தேர்ச்சி பெற்ற ஒருவர். அதனால யாரும் முன்னிலையிலையும் பேசுவதற்கு இவருக்கு எந்த தயக்கமும் இல்லை. மடை திறந்த வெள்ளம் போல மிக சரளமாக அவர் பேசுகிறார். ஆனா பக்கத்துல இருக்கிற பர்யேசுக்கு பிடிக்கல. ஏன்னா இவன் மனம் திரும்பிட்டான்னா இவனுடைய பிழைப்பு போயிடும். அதனால அவன் பயந்துகிட்டு இவன் கூட தர்க்கம் பண்ணி அதை தடுக்கிறான். அப்புறத்தான் அவன் சபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடைசியில் அவனுக்கு, அந்த பர்யேசுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னாச்சு, கண்ணு தெரியாம போக இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கவர்னர் செர்கியோ பவுல் விசுவாசித்தான். பவுலால் சொல்லப்பட்ட தேவ வசனத்தை விசுவாசித்தான். இப்ப பவுலப்போஸ்தலனுடைய இந்த சுவிசேஷ முயற்சியின் விளைவாக சுவிசேஷம் என்னும் வலைக்குள்ளே சிக்கின ஒரு மீன், சாதாரண மீன் அல்ல. யாருங்க? ஒரு கவர்னர். இது பவுலப்போஸ்தலனுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். அதனால அவன் பேரு கேட்டதுல இருந்தும் செர்கியோ பவுலை கர்த்தருடைய விசுவாசத்திற்குள்ளே கொண்டு வந்ததற்கு அப்புறமும் தன்னுடைய பெயரையே புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு பவுல் என்கின்ற இந்த பெயர் மிக பொருத்தமானதாகவே இருக்கும். ஆகவே இனி இந்த பெயரிலேயே அறியப்பட வேண்டும் என்று அவர் என்ன செய்தார்? தீர்மானித்தார். அது முதல் அவர் பவுல் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி இதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்கிறது. பவுலப்போஸ்தலனுக்கு சொல்லவா வேணும்? வரலாறுகளை படித்தவர் அல்லவா? அது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல ரோமன் சேனாதிபதிகள் அல்லது படை தளபதிகள், இராணுவ தளபதிகள் எங்கெங்க யுத்தங்களுக்கு போகிறார்களோ அந்த யுத்தங்களில் வெற்றி பெறும்போது அந்த வெற்றியை மையமாக வைத்து தங்களுடைய பெயரிலே ஒரு சிறிய மாற்றத்தை வரவழைப்பார்கள். நான் சொல்றது புரிகிறதா? எங்கெங்க போய் யுத்தம் பண்றாங்களோ, அதுல ஜெயிக்கிறாங்களோ, அந்த ஜெயத்தின் அடையாளமாக, வெற்றியின் அடையாளமாக தங்களுடைய பெயரிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள். அடுத்து இனி அவர்கள் அறியப்படுவதெல்லாம் அந்த பெயரிலாக இருப்பார்கள். அப்படி யாராவது பேர் மாற்றி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா சிலர் மாற்றி இருக்கிறாங்க. அதுல கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லும் போது, ஒன்று, ஒருவருடைய பேர் பப்ளியஸ் கொர்னேலியஸ் அப்படிங்கிறது ஒருத்தருடைய பெயர். முழு பேரு சொல்றதா இருந்தா பப்ளியஸ் கொர்னேலியஸ் சிப்பியோ அப்படிங்கிறது அவருடைய பேரு. ஆப்பிரிக்காவில் ரோம இராணுவம் போய் போர் புரிந்து அதை கைப்பற்றி வெற்றி கொண்ட போது அந்த வெற்றியின் அடையாளமாக அதற்கு பின் இந்த மனிதன், அதாவது பப்ளியஸ் கொர்னேலியோஸ் சிப்பியா என்கின்ற இந்த நபர் சிப்பியோ ஆப்பிரிக்கானஸ் அப்படின்னு தன்னுடைய பெயரை மாத்திக்கிட்டார்.
அப்ப இனி இந்த பேரெல்லாம் சொல்லும்போது ஆப்பிரிக்கா கண்டத்தில் அவர் பெற்ற வெற்றி அவருடைய பின்னாலே நினைவு கூறப்படும். அதே மாதிரி ஒருத்தருடைய பெயர் கிரீட் மெட்டாலஸ் கிரீட்டஸ். மெட்டாலஸ் கிரீட்டஸ் அப்படிங்கிறது அவருடைய பெயர். இவர் கிரீட் என்கின்ற அவருடைய உண்மையான அந்த பேருங்கிறது மெட்டாலஸ். ஆனா கிரீட் என்கின்ற அந்த இடத்தை கைப்பற்றி வெற்றி கொண்ட போது மெட்டாலஸ் கிரீட்டஸ் அப்படின்னு பேர் வச்சாரு. அவருடைய பேர்ல ஒரு சின்ன மாற்றத்தை வச்சுக்கிட்டாரு. இது இவருடைய பெயருக்கு பின்னால் இந்த ஒரு வெற்றி தொக்கி நிற்கும். அது போல சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு ரோம அரசாங்கத்தினுடைய ஒரு மிகுந்த உயரிய பொறுப்பில் இருந்த ஒரு கவர்னரை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்த முடிந்தது என்ற அந்த வெற்றியின் சந்தோஷத்தின் நிமித்தமாக பவுலப்போஸ்தலன் தன்னுடைய பெயர்களால், தன்னுடைய பெற்றோர்களால் தனக்கு சூட்டப்பட்ட இரண்டாவது பெயரான பவுல் என்கின்ற பெயரில் அறியப்பட்டார். செர்கியு பவுலை சுவிசேஷத்தின் மூலமாய் வென்றதின் நிமித்தமாக என்று ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஜெரோம் என்ற ஒரு தேவ மனிதர் இதை ஆதரிக்கிறார். ஆகையினால் இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறவர்களும் உண்டு. என்ன தெரிவிப்பார்கள் என்றால், பவுலே சொல்றாரு, நான் இருக்கிறது தேவ கிருபையால் இருக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நான் சாதாரணமானவன் தான், ஆனா இதெல்லாம் என்னை செய்ய வைக்கிறது யாரு? கர்த்தர் தான் செய்ய வைக்கிறாரு அப்படின்னு சொல்றவரு இப்படி ஒரு பெருமையா ஒரு பேரை வைப்பாரா? அப்படி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். என்றாலும் இப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது. பவுல் என்கின்ற பெயரில் இவர் பின்னாட்களிலே அறியப்படுவதற்கு காரணமாக. அதுவும் கூட இன்னொரு கருத்தும் வரலாற்று ஆசிரியர்கள் முன்மொழிகிறார்கள். ஒரு ரோமன் குடியுரிமை பெற்ற ஒரு ரோமன் குடிமகனுக்கு 3 பெயர்கள் இருக்குமா. முதல் பெயர், நடுப்பெயர், கடைசி பெயர். இந்த 3ம் சேர்ந்து ஒரு ரோமன் குடிமகனுடைய பெயராக இருக்கும். அவருடைய ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தா இந்த 3ம் வரும். உதாரணத்துக்கு காயஸ் டைட்டஸ் ஜஸ்டஸ் ஒருத்தருடைய பேரு. காயஸ் டைட்டஸ் ஜஸ்டஸ். இந்த 3 பெயர் அதுல சேர்ந்து வந்திருக்கிறத பார்க்கலாம். இப்ப என் பேரனுடைய பெயர் எடுத்துங்களேன், ஆண்டனிகஸ் காயஸ் ராய். இரண்டாவது பேர் ஜெய்ரஸ் அபியேசர் ராய் அப்படின்னு வரும். இது ரோமன் குடியுரிமை பெற்றது அப்படின்னால இல்ல, அந்த பேரு பிடிச்சிருந்ததுனால அப்படி வச்சிருக்கு. ஆனால் அந்த காலத்தில் ரோமன் குடியுரிமை உள்ளவர்களுக்கு நீங்க அவங்க பேரெல்லாம் பார்த்தா இப்படித்தான் தெரியும், நீண்ட பேரா இருக்கும், அப்படி வச்சிருப்பாங்க. அதே போல பவுலப்போஸ்தலனுக்கும் 3 பெயர்கள் ரோமன் குடியுரிமை பெற்றவர் என்ற முறையில் இருந்திருக்க வேண்டும். அதிலே முதல் பெயர் சவுல், பெற்றோர்கள் வச்சது சவுல். அப்புறம் பவுல், அவருடைய இன்னொரு பெயர் பவுல் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னொரு பெயர் நமக்கு தெரியவில்லை, அதை பத்தி நமக்கு பைபிள்ல சொல்லல. பவுலப்போஸ்தலனும் அதை பற்றி குறிப்பிடவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக இந்த நிலையில் தான் பவுலப்போஸ்தலன் இந்த பாப்போ பட்டணம் முதல் தன்னுடைய பெயரிலே ஒரு சிறிய மாற்றத்தை, அல்லது அந்த சவுல் என்று பிரபலமாக அறியப்பட்டு அந்த தன்மையை மாற்றி பவுல் என்கின்ற பெயரில் அவர் அறியப்படுகிறார். இனி அவருடைய எழுத்துக்களிலே அவர் கையொப்பம் போடும் போதெல்லாம், கையெழுத்து போடுவார் அல்லவா, அப்படி கையெழுத்து போடும் போதும்
இந்த பெயரைத்தான் போட்டிருக்கிறார் என்று நாம் சிந்திப்பதற்கு இடம் உண்டு. அதுக்கு வேதத்துல ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இருக்கிறது. பிலெமோனுடைய நிருபம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கும் போது, பிலெமோன் 19, பவுலாகி 18-19, அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே என்று சொல்லுகிறார். அப்ப அந்த இடத்துல பவுலப்போஸ்தலன் தன்னுடைய சொந்த கைப்பட, பவுலாகிய நான் என் சொந்த கையினாலே இதை எழுதுகிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே பவுலப்போஸ்தலன் மனப்பூர்வமாக தன்னுடைய பின்னாட்களில் இந்த பவுல் என்கிற பெயரில் அறியப்பட்டார். இனி பேதுரு அப்போஸ்தலன் இவரை பற்றி சொல்லும் போதும் இந்த பெயரை சொல்லித்தான் சொல்லுகிறார். அப்படி சொல்லியிருக்காரா? சொல்லி இருக்கிறார். பேதுருவினுடைய நிருபத்தை பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்கள் வாசிக்கிறேன். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். பவுலப்போஸ்தலனுடைய அந்த அபாரமான ஞானத்தை பற்றி பெருமையாய் பேசுகிற பேதுரு நம்முடைய சகோதரனாகிய பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது பவுல் என்கின்ற அந்த பெயரைத்தான் அவர் இங்கே குறிப்பிடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த பெயர் இந்த இடத்திலிருந்து ஒரு மாற்றம் வருவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அடுத்தாற் போல 13ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்தோடு கூட பாப்போ பட்டணம் அந்த ஊழியம் நடைபெற்று முடிகிறது. பிற்பாடு அவர்கள் அங்கிருந்து கப்பலேறி பம்பிலியாவில் இருக்கும் பெருகே பட்டணத்துக்கு வந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அங்கே வேற என்னென்ன சிறப்பு ஊழியங்கள் நடைபெற்றன அப்படிங்கிறத பற்றி எதுவும் நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் லூக்கா அதை பற்றி சொல்லவில்லை. ஒருவேளை அங்கே ஊழியங்கள் நடந்திருக்கலாம், சில தினங்கள் இவர்கள் அங்கே தங்கி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அதை பற்றி சொல்லவில்லை. நான் சொன்னேன் அல்லவா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தை படிக்கும்போது ஆரம்பத்தில் ஆதி திருச்சபையின் முதல் 30 வருட கால வரலாறு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 30 வருட அந்த சபையின் வரலாற்றை இந்த ஒரு புஸ்தகத்திற்குள்ளே அவர் உள்ளடக்கி கொண்டு வருகிறார் என்றால் அப்ப எவ்வளவு விஷயங்களை அவர் கட் பண்ணியிருக்கணும். எங்கெங்க அவர் மிக சுருக்கமாக அந்த விஷயத்தை சொல்லி கொண்டு வந்ததுனாலதான் 28 அதிகாரங்களில் அதை நம்மாலே முடிக்கவும் முடிகிறது. ஆகவே அவர் மிக சுருக்கமாக அறிய தந்திருக்கிறார். அதனாலே அந்த பெருகையிலே எந்த ஊழியமும் நடந்திருக்காது என்று சிந்திக்க வாய்ப்பில்லை. நடந்திருக்கலாம், அதை பற்றி அவர் நமக்கு குறிப்பிடவில்லை. அப்புறம் 14ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அவர்கள் பெருகே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசீதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். அப்புறம் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி
ஜபாலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். இந்த அந்தியோகியாவிலே நடைபெற்ற இந்த ஊழியங்கள் இந்த 13ஆம் அதிகாரத்தின் அடுத்த பகுதி முழுவதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, 50வது வசனம் வரைக்கும். பாருங்கள், 50 யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்திவிட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். 51ஆம் வசனத்தில் அவர்கள் இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள் என்று சொல்லுவதால் அதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள் அந்தியோகியா பட்டணத்தில் நடைபெற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அந்தியோகியா பட்டணத்தில் அவர்கள் போனபோது அவர்கள் வழக்கமாக செய்தது போல ஜபாலயத்திற்கு போகிறார்கள். அதை கண்ட ஜபாலய தலைவர்கள் ஏற்கனவே இவர்களை குறித்து கேள்விப்பட்டதினால், நீங்கள் ஏதாவது இந்த சகோதரர் சபையாருக்கு ஜனங்களுக்கு உபதேசிக்க வேண்டுமானால் அதை நீங்கள் சொல்லலாம் என்று சொன்னபோது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார் பவுல் அப்போஸ்தலர். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி போதித்தவர் சும்மா இருப்பாரா? அப்படி லட்டு மாதிரி கையில கிடைக்கிற இனிய தருணம் அல்லவா கர்த்தருடைய வசனத்தை அறிவிப்பதற்கான நேரம். மிக அழகாக பேசுகிறார். அவருடைய பேச்சை நீங்க பாத்தீங்கன்னா, கூடியிருக்கிறது எங்கே? ஜபாலயத்துல. அங்கே கூடியிருக்கிறதெல்லாம் யாரு? இஸ்ரவேலர்கள். அப்ப இஸ்ரவேலரே அப்படித்தான் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவர்களுடைய மத நூல் எதுவோ அது எது? பழைய ஏற்பாடு. அந்த பழைய ஏற்பாட்டில் அழகா இஸ்ரவேல் ஜனங்களுடைய துவக்க சரித்திரத்திலிருந்து எல்லாவற்றையும் மிக அழகாய் படிப்படியாக கொண்டு வந்து இறுதியில் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் இதிலே கொண்டு வந்து முடிக்கிறார். என்ன பேச்சுங்க சகோதரர்களே! நீங்க ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒண்ணு வளர கொட்டல, அழகா பேசுறாரு. எங்க இருந்து கொண்டு வராரு பாருங்க. தன்னுடைய முற்பிதாக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை அப்படியே புட்டு புட்டு வைக்கும் போது கேட்கிறவங்களும் இஸ்ரவேலர்கள் தானே, மெய்சிலிர்த்து போனார்கள். அப்படியே கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டு வர்றார். அவரை தேவன் அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க கடைசியில எங்க கொண்டு வர்றாருன்னு. 26 சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இப்படியெல்லாம் சொல்றாரு. இப்படி சொன்னாதானே அவங்களுடைய இந்த இருதயம் ஈர்க்கப்படும் இல்லையா? நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை, அதாவது இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். மரணத்திற்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். எப்படி சொல்றாரு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முற்பிதாக்களில் ஆரம்பித்து படிப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றை கொண்டு வந்து அடுத்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறுத்தி அவருடைய பாடுகள், மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் இதில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்.
அப்ப அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, அதை கூட நம்ம கவனிக்கணும். என்ன? மரணத்திற்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்து வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு. அப்படின்னா என்னென்ன மரணத்தின் போது செய்யணுமோ அத்தனையும் வசனத்துல என்ன சொல்லியிருக்க அதுபடி செஞ்சுட்டாங்க. கல்லறையில் வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அந்த மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகள். கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் தரிசனம் கொடுத்தார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக சாட்சிகளாய் இருக்கிறார்கள், நாங்களும் சாட்சிகளாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிர்த்தெழுதல் வசனத்தின்படி நடந்தது என்பதை வசனம் 32 சொல்லுகிறார். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே. இதுல ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடி, சங்கீதத்தையும் நம்பரையும் திட்டமா சொல்லிட்டேன். 2ஆம் சங்கீதத்தில் அது வருகிறது. அப்ப அதுல நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் அப்படின்னு அல்லவா எழுதியிருக்கு. அப்ப இந்த இடத்துல அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுதா, இல்லைன்னா அவருடைய ஜனனத்தை பற்றி, பிறப்பை பற்றி சொல்லுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஜனனம் மரணம் அப்படிதானே நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை ரட்சித்ததை பற்றி கூட மறுபடியும் ஜனிப்பித்தார் அப்படித்தானே சொல்றோம். அப்ப அந்த இடத்துல ஜனனம்னு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனிப்பித்தார்னு சொல்றத பிறப்பின் தானே நம்ம பொருள் எடுக்கணும். அது எப்படி உயிர்த்தெழுதல்னு சொல்ல முடியுங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில், உயிர்த்தெழுதலை பிறப்பாக சொல்லுவது வேத புஸ்தகத்தில் மரபு. இந்த இடத்தில் மட்டுமல்ல, வேறு இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலேயே அந்த ஜனிப்பித்தேன்கிறது பிறப்பித்தேன், அவருடைய பிறப்பை பற்றி சொல்லவில்லை, உயிர்த்தெழுதலை பற்றித்தான் சொல்லி இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த ஆதாரம் 30ஆம் வசனத்தில் 28, 29 நீங்கள் அவரை உங்களுடைய முற்பிதாக்கள் சிலுவையில் அறைந்தார்கள், கொலை செய்தார்கள், வசனத்தில் சொல்லி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற்றிவிட்டு கல்லறையிலே வைத்தார்கள், தேவனோ அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அப்படி எழுப்பினது நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே. மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனால என்ன எழுப்பினார்னு 30ஆம் வசனத்துல சொல்லிட்டு 32 அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை சுட்டி காண்பித்து விட்டு அதன்படி இயேசுவை எழுப்பினதினாலே அப்படின்னு சொல்றதுனால அந்த இடத்துல ஜனிப்பித்தேன் என்பது பிறப்பை பற்றி சொல்லவில்லை, உயிர்த்தெழுதலை பற்றி தான் சொல்லி இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த ஆதாரமாக இந்த வசனம் வந்திருக்கிற சூழ்நிலையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஒண்ணு. இரண்டாவது, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பிறப்பாக சொல்லி இருக்கிற வேறொரு வசனத்தையும் உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். அது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் யோவான் அந்த புஸ்தகத்தை எழுத ஆரம்பிக்கும் போது ஆசியாவில் உள்ள அந்த 7 சபைகளுக்கு எழுதுகிறார் அல்லவா, அதுல இந்த சபைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். வாழ்த்து தெரிவிக்கும் போது அதுல இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்கள், வாசகங்களை பாருங்கள். 5, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும். நியாயமா என்ன சொல்லியிருக்கணும்? உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதலாவது எழுந்தவரும் அப்படித்தானே வரணும். ஆனா எழுந்தவர்னு வரல பாருங்க. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். அப்போ மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்றால் முதலாவது உயிர் பிறந்தவர் என்று பொருள். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலை பற்றி மிக அழகாய் சொல்லி கர்த்தருடைய வசனத்தை அவர் பிரசங்கித்தார். அதன் விளைவு என்ன ஆச்சு பாருங்க.
42 அவர்கள் யூதருடைய ஜபாலயத்திலிருந்து புறப்படுகையில் பேசி முடிச்சுட்டு, அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். ஜபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூதர் மார்க்கத் அமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது பாருங்க. வசனத்தை பிரசங்கித்த போது அவங்க சொல்றாங்க, அடுத்த வாரம் வரும்போது வசனங்களை எங்களுக்கும் சொல்லுங்க. இதை கேட்கறது யாரு? புறஜாதிகள். அப்ப அந்த கூட்டத்துல யூதர்களுடைய ஜபாலயங்களுக்கு தான் போயிருக்காங்க. யூதர்களை பார்த்து தான் பேசுறாரு. ஏன்னா இஸ்ரவேலரேன்னு கூப்பிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனா புறஜாதிகளும் அந்த கூட்டத்துல என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அடுத்த வாரம் எங்களுக்கு இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க அதே மாதிரி போறாங்க. சந்தோஷமா வசனத்தை பிரசங்கம் பண்றாங்க. ஆனா நடந்தது என்ன பாருங்க. 44 அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். இது யாரு? யூதர்கள். எப்படி இருக்கு பாருங்க. புறஜாதிகள் அவ்வளவு ஆர்வமா கேட்கிறாங்க, இவங்க தூஷிக்கிறாங்க, எதிர்த்து நிக்கிறாங்க, விரோதிக்கிறாங்க, எதிரடையாக பேசுறாங்க. அப்ப என்ன தர்க்கம் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்று சொல்லி அவங்க புறப்பட்டு புறஜாதிகள்கிட்ட போறதை பத்தி சொல்றாங்க. 48 புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மைமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. கூடி ஆசீர்வாதமா நடக்கு. 50 யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு, அப்படின்னா ஒதுக்கி வச்சுட்டு, பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை விட்டு துரத்தி விட்டார்கள். அதுவும் பாருங்க, பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல, அவங்களெல்லாம் தனியா ஒதுக்கிட்டு இவங்களெல்லாம் எல்லையை விட்டு விரட்டி விடுறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கு. அப்பதான் என்ன செய்யறாங்க? இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். ஒரு பக்கம் ஊழியத்துல வரவேற்பும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும். இது ரெண்டையும் அந்த இடத்துல தேவ மனிதர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த வசனத்தை சொல்லும் போது என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே 1க்கும் மேற்பட்ட முறை சொல்லியிருக்கேன். நானும் எங்க அப்பா 3 பேரும் தான் திருப்பிரசங்கத்துக்காக போறோம். எங்க அப்பா நாங்க 3 பேருமே பாடினோம். எனக்கு ட்ரம் அடிக்கிறதுக்கெல்லாம் வராது, ஆனா என் தம்பி நல்லா அடிப்பான். தொங்க போட்டு அவன் இருந்தான்னா அவன் உயரமும் ட்ரம்மு உயரமும் கரெக்டா இருக்கும். அப்படி சின்ன பையங்களா இருப்போம். அப்படி பாட்டு பாடுறோம். பாட்டு பாடுற வரைக்கும் பேசாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாட்டு பாடி முடிச்சோன்னே எங்க அப்பா பிரசங்கம் பண்றாரு. அவர் சாதாரணமா சொல்றாரு,
நான் அதை அந்த மெகாஃபோன்ல சொல்றேன். அப்ப எல்லாம் சின்ன பையன் தானே, அந்த ஃபீமேல் வாய்ஸ் மாதிரி கீச்சு குரல்ல இருக்கும். நான் அப்படி இதை சொல்றேன். பேசதான் ஆரம்பிச்சிருக்கிறோம், என்ன வந்துட்டாங்க. வந்துட்டு எங்களை திட்டுறாங்க, கேவலமா பேசுறாங்க, சாணியை கொண்டு போய் எறிகிறாங்க. போங்க, இந்த ஊரை விட்டு போங்க, உங்க ஆட்கள் இங்க யாரும் இங்க கிடையாது, நீங்க போங்க, அப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த ஊரை விட்டு நாங்க வெளியில வரும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது, வெக்கமா இருந்தது. அப்படியெல்லாம் பண்ணும்போது சின்ன பையங்க தானே, வெக்கமா இருந்தது. நாங்க அந்த நேரத்துல எல்லாம் ஊழியத்துக்கு போனது ஊழியத்தின் மேல உள்ள பாரத்தினால நாங்க போனோம்னு சொல்றதை விட, எங்க அப்பா அடிப்பாருங்கிறதுக்காகவே நாங்க பின்னாடி போனோம். அப்படித்தான், அப்படி பயந்துகிட்டு போவோம். அப்ப இது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா சின்ன வயசுல வசனத்தை நல்லா சொல்லி கொடுத்ததுனால, படிச்சதுனால, நான் எங்க அப்பா கிட்ட அழுதுகிட்டே சொல்றேன். இந்த பைபிள்ல ஒரு இடத்துல வாசிக்கிறோம்லப்பா, நீங்க போங்க, உங்களை ஏற்றுக்கொண்டா அந்த வீட்டுக்கு சமாதானம் சொல்லுங்க, இல்லை உங்களை அவங்க ஏத்துக்கிடல அப்படின்னா உங்களுடைய கால்கள்ல இருக்கிற தூசிய உதறிட்டு போயிடுங்க. அது நியாய தீர்ப்பின் நாள்ல அவங்களுக்கு விரோதமா சாட்சி சொல்லும்னு ஆண்டவர் சொன்னார்ல. அதே மாதிரி ஊழியக்காரங்க வசனத்தை போதிக்கிறதுக்காக போன போது அவங்களை ஏத்துக்கிடாம போன நேரத்துல ஒரு இடத்துல காலில் தூசியை உதறி போட்டு வந்தாங்கன்னு சொல்லி இருக்குல்ல, அது மாதிரி நம்ம காலில் இருக்கிற தூசியை உதறிட்டு போயிடுவோம்ப்பா. இந்த பயல்களை ஆண்டவர் நியாயம் இருக்கட்டும். சின்ன பையன் அப்படி சொல்றேன் நான். அப்போ எங்க அப்பா சொல்றாரு, ஆனா எனக்கு அதை இப்ப நினைச்சாலுமே ஆச்சரியமா இருக்கு. அவர் சொல்றாரு, நான் சின்ன பையன், விவரம் தெரியாம அதை சொல்றேன். ஆனா எங்க அப்பா சொல்றாரு, அவ்வளவு சீக்கிரம் எதுக்குடா நியாய தீர்ப்புக்கு இந்த ஊரை ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவு சீக்கிரம் எதுக்குடா இந்த ஊரை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கணும், இன்னொரு தடவை நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறோம். அது நான் சிறுவனாக இருக்கும்போது நடந்தது. ஆனா இப்பயும் நேத்து நடந்த சம்பவம் மாதிரி என் மனசுல நிக்குது. இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த ஊர்ல இருக்காங்களோ நமக்கு தெரியாது. ஸோ இந்த வேத பகுதியை வாசிக்கும் போதெல்லாம் அது ஞாபகத்துக்கு வரும். அந்த மன கஷ்டம் அவங்களுக்கு இருக்கு, அதனாலதான் அவங்களும் தூசியை உதறிட்டு போறாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு, அவர்களை பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புகிறார். நிரப்பப்பட்டார்கள்னு வாசிக்கிறோம். கர்த்தர் நிரப்புறார். நம்முடைய பிள்ளைகள் சோர்வடைந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் உடனே பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் அவர்களை நிரப்பி மகிழ்விக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்தில் அப்படியே அனுபவங்களும் வரலாம், இப்படியும் அனுபவங்களும் வரலாம். பவுல் அப்போஸ்தலன் சொல்றது மாதிரி நற்கீர்த்தி துர்க்கீர்த்தி வரலாம், வரவேற்பு எதிர்ப்பு எல்லாம் வரலாம். ஆனால் அதன் நடுவிலையும் ஆண்டவர் நம்மை மகிழ்விக்கிறவராக தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த நிலையில் நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் செய்வோம்.